அடுத்ததாக ஷியா மௌலவி சபீர் மன்பஹி அவர்கள் என்ன சொல்கிறார்? சில உலமாக்கள் சொல்லுவாங்க, சூரியன் மறைந்தால் இரவு நேரம் ஆரம்பித்து விடும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. குர்ஆன்ல சூரா இன்ஷிகாக்ல 16, 17 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் முன்வைக்கும் வாதம் என்பதை நீங்கள் பாருங்கள். சில உலமாக்கள் சொல்லுவாங்க சூரியன் மறைஞ்சா இரவு ஆரம்பிக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனா குர்ஆன் அப்படி சொல்லல. இதுக்கான விளக்கத்தை குர்ஆன்ல நாங்க தெளிவாக பார்க்கலாம். குர்ஆன்ல சூரத்துல் இன்ஷிகாக் 16, 17 வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக் வல்லைலி வமா வஸக். அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்தி செவ்வானத்தின் மீது சத்தியமாக, மேலும் இரவின் மீதும் அதை மறைத்துக் கொண்டிருப்பவற்றின் மீதும் சத்தியமாக. இந்த வசனம் ஒன்றே போதும். மாலை நேரத்தில் தோன்றுகின்ற அந்தி செவ்வானம் செம்மேகம் என்பது இரவு நேரத்துக்குள்ள வராது, அது பகல் நேரத்துல தான் அடங்கும் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இந்த வசனம் ஒன்றே போதும் எங்களுக்கு. ஏனென்றா அந்தி செவ்வானத்தை தனியாகவும் இரவு நேரத்தை வேறாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த வசனத்துல. அந்தி செவ்வானம் என்பது இரவு நேரத்துக்குள்ள வராது, அது பகல் நேரத்துக்குரிய ஒரு நேரம் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னா, சூரியன் மறைந்து கிழக்கு வானத்துல செம்மேகம் மறைந்தால்தான் இரவு நேரம் ஆரம்பிக்குது. அந்த இரவு நேரம் வரையும் நாங்கள் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்கிறார்? ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுறாரு. சூரத்துல் இன்ஷிகாக் 84வது அத்தியாயத்துல 16, 17 ஆகிய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அதுல என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ஃபலா உக்ஸிமு பிஸ்ஸஃபகி, அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் செய்கிறேன், வல்லைலி வமா வஸக், இரவின் மீதும் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் 2 விஷயத்துல சத்தியம் செய்கிறான். இந்த 2 விஷயத்தை காட்டி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் ஒரே வசனத்துல ஒரு விஷயம் சொன்னா போதும் தானே, 2 விஷயத்தை எடுத்து காட்டி சத்தியம் செய்கிறான்டா, அந்த 2ம் 2 தானே. ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒரே விஷயத்துல சத்தியம் செஞ்சு பேட்டிருப்பானா இல்லையா? அப்ப அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் என்றால் அது வேறொரு விஷயம், இரவின் மீது சத்தியம் என்றால் அது தனியான ஒரு விஷயம். அப்ப அடிவானத்தில் ஏற்படுகின்ற செம்மை என்பது, செம்மேகம் என்பது, செவ்வானம் என்பது இரவு அல்ல. ஏன் இரவின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தனியா சொல்லணும்? தனியா அல்லாஹ் சொல்வதனால செவ்வானம் என்பது இரவுக்குள்ளே வராது. இரவு என்பது அல்லாஹ் தனியாக சொல்லிவிட்டான். எனவே நாங்க நோன்பு திறக்கிற நேரம் செம்மேகம் இருக்கக்கூடிய, சூரியனின் வெளிச்சம் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதனால் அது இரவு அல்ல. அல்லாஹ் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்த சொன்னதற்கு அது எதிரானதாக இருக்கிறது என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இந்த வாதம் சரியா? இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இவர் சொல்வது எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு கருத்து என்பதை நான் ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துறேன். அதாவது அல்லாஹ் தஆலா அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் என்ற ஃபலா உக்ஸிமு பிஸ்ஸஃபக், அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி சொல்வதனால இந்த அடிவானத்தில் ஏற்படுற செம்மை என்பது, செம்மேகம் என்பது, செவ்வானம் என்பது இரவுக்குள்ளதான் வரும், பகலுக்குள்ள வராது என்று சொல்கிறார். இவர் சொல்வதை போன்று அது பகலுக்குள்ள வராதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரியிலே 1954வது செய்தி, 1955வது செய்தி, 1941வது செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல 2007வது செய்திகள்ல நமக்கு என்ன விளங்கப்படுத்தினாங்க? செம்மை என்பது இரவுக்குள்ளே அடங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் விளக்கம் சொல்லிவிட்டார்கள். சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் பொழுதும் சூரியன் மறைந்த உடனேயே இரவு ஆரம்பித்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய நபிமொழிகள்ல தெளிவாக பிரகடனப்படுத்தி விட்டார்கள். எப்போது இரவு என்பதற்குள்ளே செம்மை அடங்கும், செவ்வானமும் இரவுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒன்று என்று வஹீ மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்களோ, அதற்கு பிறகு இந்த ஷியா பிரிவை சேர்ந்த சபீர் மன்பஹி எப்படி அதை பகலுக்குள்ள நுழைப்பார்? இவர் பகலுக்குள்ள நுழைப்பது அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கத்திற்கு எதிரான ஒரு விளக்கமா இல்லையா? இதை முதலில் சிந்திக்க வேண்டும். 2வது, அல் குர்ஆன அணுகிறதுக்கு தெரியணுமா இல்லையா? இப்படி குர்ஆன்ல வர்றதுனால 2ம் 2 விஷயம் என்று தான் அர்த்தமா? அப்படி என்றால் 93வது அத்தியாயத்துல 1வது 2வது வசனங்கள் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வல்லுஹா வல்லைலி இதா சஜா, லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, இரவின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப லுஹா என்ற முற்பகல் மீதும் இரவின் மீதும் சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லிட்டதுனால முற்பகலுக்கு பிறகே இரவு வந்துவிடும் என்று அர்த்தமா? முற்பகல் என்பது வேறு, இரவு என்பது வேறு. முற்பகலுக்கு பிறகே உடனடியாக இரவு நேரம் வந்துவிடும், அப்ப அசர் நேரமும் இரவு நேரம் தான் என்று யாராவது சொல்வார்களா? முற்பகல் முடிந்த உடனேயே இரவு வந்துவிடும் என்று யாராவது சொல்வார்களா?
சொல்ல மாட்டார்கள். அதே போன்று 73வது அத்தியாயத்தில் 32 முதல் 34வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக, வல்லைலி இது அஸ்பர, பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா கமர் என்று தனியாக சொல்லிவிட்டான், வல்லைலி என்று இரவென்றது தனியாக சொல்லிவிட்டான். எனவே சந்திரன் என்பது பகல்ல மட்டும்தான் வரும், இரவில் வரவே வராது என்று அல்லாஹ் ரெண்டா பிரித்து சொல்லிட்டான் என்று யாராவது விளங்கிக் கொள்வார்களா? விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அடுத்தது இவர் எடுத்து காட்டிய 86வது அத்தியாயத்தில் 16, 17 என்ற 2 வசனத்தை எடுத்து காட்டினார். அதுல 18வது வசனத்தையும் சேர்த்து விளக்கம் பார்த்தா இவருடைய விளக்கம் குழப்பம் என்றது விளங்கிடும். அல்லாஹ் அதுல எப்படி சொல்றான், ஃபலா உக்ஸிமு பிஸ்ஸஃபக், அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியமாக, வல்லைலி வமா வஸக், இரவின் மீதும் அதை உள்ளடக்கியவற்றின் மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் கமரி இதஸ்தஸக், இரவின் மீது சத்தியமாக என்று சொல்லி தொடர்ந்து முழுமை பெற்ற சந்திரன் மீது சத்தியமாக என்று சொல்வதனால் சந்திரன் இரவில் வராது, அது பகலில் தான் வரும் என்று அர்த்தமா? அர்த்தம் இல்லை. அப்போ ஒன்றை தொடர்ந்து ஒன்றை சொல்வதனால் அது வெவ்வேறானது என்று அர்த்தம் இல்லை. ஒன்றை தொடர்ந்து தான் அது வரும் என்றும் அர்த்தம் இல்லை. எப்படி வரலாம்? ரெண்டும் இணைந்தும் வரலாம், தனித்தனியாகவும் வரலாம் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த செம்மை என்பது இரவுக்குள்ளே அடங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொன்ன பிறகு வேறு வேறு ஆதாரங்களை வச்சு அதை தனியாக பிரிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சூரியன் மறைந்த பிறகு அடிவானத்தில் செம்மை ஏற்படுகிறது. அந்த செம்மை என்பது இரவு நேரத்துக்குள்ளே வரக்கூடிய ஒன்றுதான். அந்த வெளிச்சம் இருந்தாலும் அது இரவுக்குள்ளே உரிய ஒன்றுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் வஹி மூலம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி விட்டார்கள். எனவே இரவு என்பது மஹ்ரிபுடைய நேரம் அல்ல என்பதற்கு அவர் இரண்டாவதாக எடுத்து வைத்த வாதமும் அவருக்கு எதிரான, நபிகள் நாயகத்தின் விளக்கத்திற்கு எதிரான ஒரு வாதமாக இருப்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம்.